கண்ணின் மணியை போல நம் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்க பேர் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கல, உங்கள் பேர் என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் பயோடேட்டா என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் அம்மா பேர் என்னன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அதுதான் உங்களை யதார்த்தமாக வந்து நீங்கள் யாரும் உட்காரல, உங்களை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாட்டியம்மானிங்களும் உங்களை முன் குறித்திருக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்காரு. யாருமே யதார்த்தமாக வந்து இங்கே உட்காரல, யதார்த்தமாக இங்கே ஆராதிக்கலை, யதார்த்தமாக ஏதோ சபை நடக்கலை. இது எல்லாத்துக்கும் தேவன் ஒரு பிரத்யேகமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஆரம்பம் தான் இந்த நம்ம சபை. ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோமா? இன்னும் ஒன் டைம் மட்டும் பாடிட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். என்னென்னலாம் செஞ்சார் அதை நினைச்சிட்டே பாடுங்க. எப்படி நன்றி சொல்வேன். ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தெரியாதவங்க அதை பார்த்து பாருங்க, மேல ஸ்கிரீன்ல இருக்கு. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? பாட்டுலாம் தெரியுமில்ல? இப்ப பாருங்க நல்லா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை, 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, ஆனாலும் வாழ்கிறேனே. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. இருக்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேனே. கிருபை, 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 கிருபை. நான் இல்ல, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை.
கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைன்ற பாட்டு வந்தோன்னு உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மாக்கு நல்லா கைகளை தட்டி அவங்கள பார்த்தோன்னே எங்கள் கொயர் டீமுக்கே உற்சாகமாயிருச்சு. நாகலட்சுமி அக்காவுக்கு பின்னாடி இருக்காங்களா, பேர் என்னம்மா? கிருபை பாட்டு நிறைய கேட்டிருக்காங்க போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் கிருபையே. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை வந்துட்டாலே உற்சாகம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி பின்னாடி போயிருந்தோம் எங்கேயோ. அவர் சந்ததிக்கு வரவே தகுதியே இல்லாத மனுஷங்க தான் நம்ம எல்லாமே. அவருடைய கிருபையால் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்ச பாவத்தை இயேசு நமக்காக வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் கேக்கு வேணும்னு சொல்லி பிரணிதா ரொம்ப அடம்பிடிச்சா. சரின்ட்டு சாதாரண கேக்கு தான் வாங்கி கொடுக்கலான்ட்டு போனோம். அந்த கடையில் இப்போ உள்ளே போனோடனே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை பார்த்துட்டு அதுதான் வேணும்ன்ட்டு அடம்பிடிச்சு, கண்டிப்பாக வேணும்ன்ட்டு அடம்பிடிச்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா கேக்கு தான் வாங்க போனோம். 120 ரூபா கேக்கு தான் வேணும்னு சொன்னோன்னே சரி ரொம்ப நேரம் கழித்து சரி வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லியாச்சு அவள்கிட்ட. உடனே அந்த கடைக்காரனும் ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சு கேக்கை வச்சு கையில் கொடுத்துட்டாங்க. சரி ஜோயல் கூட வந்திருந்தனால வாடா நீ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றான்ட்டு இங்கிட்டு போனோம். போயிட்டு திரும்பி பார்க்குறோம், கொடுத்த கேக் எங்கே இருக்குது? கீழே தரையில் கிடக்கு. மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்றேன்ட்டு ஸ்பூன் எடுத்திருக்காங்க, பேப்பரு மிஸ் ஆகி கீழே கேக்கு விழுந்துருச்சு. அப்போது ஒரு பக்கம் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே விழுகுது. நான் சொல்லிட்டேன் வாங்கியே கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் வீட்டுக்கு வா, வேணா 20 ரூபா கேக்கு வாங்கிக்கோ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னாச்சு. 120 ரூபா அந்த கேக்கு. அப்போது அப்புறம் ரொம்ப அழுதுட்டாவ. அப்போ நாங்களும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வா நீ அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு கேக்கு தான் உனக்கு அப்படின்ட்டோம். கொஞ்ச நேரம் அந்த கேக் கொடுத்த அண்ணன் இருக்கார்ல பார்த்துட்டே இருந்தார். டக்குன்னு பாப்பா இங்கே வான்னு கூப்பிட்டு இன்னொரு கேக் அவள் கேட்ட அதே இன்னொரு கேக் எடுத்து கொடுத்துட்டு இந்த பாப்பா சாப்பிடு அப்படின்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இன்னொரு கேக் தராது, பில்லு நம்மள்ட்ட திருப்பி போட்டுருவாரோ அப்படின்ட்டு. சார் என்ன கேக் கொடுத்துட்டீங்க, இன்னும் காசுலாம் கொடுக்க வேணாம் போங்க அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஆமேன். உங்கள்கிட்ட ஆண்டவர் நம்பி கொடுத்ததை நம்ம யார் விட்டோம், நம்ம தப்பு தான். ஆனால் ஆண்டவர் திருப்பி இலவசமாக ஏசப்பா மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஏதாச்சும் காசு கேட்டாரா, செல்லுல அடிக்கணும், உங்கள் ரத்தம் என்னோட பரிசுத்தமான ரத்தத்தை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்டணும், ஏதாச்சும் எனக்காண்டி இந்த அங்கே எத்தனோ இந்த கிலோமீட்டர் கணக்கு நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்து போன்றாரா? இல்லை, இலவசமாய் அவர் கொடுத்துருக்காரு இந்த கிருபையை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் நோய்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தீரும். ஹல்லேலூயா. பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம பிரச்சனையே இல்லாமல் போக முடியாது. ஆனால் அதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு பலத்தையும் விசுவாசத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்தி வாழ்கிறது தான் அந்த வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாத மனுஷன் அம்பானி கூட கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நம்மளை விட அதிகமாக கவலைப்படுறவர் அம்பானியாக தான் இருப்பார். பாடுவோமா உற்சாகமா கிருபைன்ற பாட்டை? பாட்டியம்மா ரெடியா? எழுந்து நின்று பாடுவோமா? டைம் ஆச்சு, பாடி அப்படியே வர்ஷிப்புக்குள்ளே போயிடும். 1 2 3 கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. இல்ல என் பலன் உற்சாகமா கை தட்டி ஆனந்த இல்ல எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. பாவம் எல்லாம் பருந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இருக்கிறது மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேனே. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. இருக்கிறேன் மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேனே. கிருபை 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 கிருபை. கையை தட்டி உற்சாகம் பாடுவோமா? கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம்
பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. பாவிகளை கூட மன்னிச்சு விட்டுருவார். இந்த பெருமையாக பேசுகிறாங்க பாருங்க, அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவருக்கு வசனமே இருக்குது, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னா அவர்கிட்ட போய் பணிஞ்சு விழுந்துடணும். ஆண்டவரே மன்னிங்க என்னை, அவ்வளோதான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி விட்டு கொடுத்துட்டீங்கனாலே போதுங்க, உங்களை உயர்த்திடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப அன்பான தேவன் தாங்க. நீங்கள் ரொம்ப அவர் ஒரு ஆக்ரோஷமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. ரொம்ப அன்பான தேவன். நம்ம நண்பன் போல தான் அவர் வேதத்தில் போட்டிருக்கு. நண்பன் போல நம்மளை இருக்க, ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறாரு நம்மளை. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகம் பாடுவோமா? கிருப கிருபைக்கு ஏதாவது ஸ்டெப் போடுவோமா? கிருப 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 அப்படி போடுவோமா? பண்ணுறீங்களா? 1 2 3 4 கிருப 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 கை உயர்த்தி கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. உயரல பட்டதாரியாக ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க, மிச்சத்தை நாங்கள் பாட போகிறோம். ட்ரை பண்ணுவோமா? ரெடியா? வரி இதில் இருக்கே வெளிச்சு, அது உள்ளே இருக்கான்னு பாரு. அந்த டவுன்லோட்ஸில் கிருப கிருபன் இருக்கான்னு பாரு. இல்லையா? அப்படியா? அதான் என்னடா அக்கா பாடாமல் இருக்க மாட்டாங்களே, யோசிச்சிட்டே இருந்தேன். டவுன்லோட்ஸில் இருக்கான்னு பாரு. செல்லில் டவுன்லோட் பண்ணுறியா? கிருபைக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பாக சொல்லுங்களேன், டக்குன்னு கேட்சப் ஆக முடியும். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு வச்சுக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் செய்தி இருக்கான்னு பாருங்க, பாடிட்டே இருக்கோம். நீங்கள் இங்கே பாடும் போதே பாருங்கள், உங்களுக்கு கையில் உள்ள வலியெல்லாம் போகும். செக் பண்ணி பாருங்கள் பாடி முடித்தோடனே. கை வலி இருக்கா யாருக்காச்சும்? கை வலி யாருக்கு இருக்குது? இங்கே கை வலி இருக்கா? இருக்கா? ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? இந்த கை இருக்கா? இப்போ நாங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டுக்கிட்டே நீங்கள் பாடுங்க. பாடி முடிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துலலாம் இல்லை. அவரோட பிள்ளைங்க அவரோட கலந்துருவார், அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஆராதிப்போமா? பாட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம், நம்ம பாடிட்டே இருப்போம். கைவலி மட்டும் இல்லை, என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, இப்போ பாடி முடிக்கும் போது எல்லாம் போயிட போகுது. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நடக்கும் அவர் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அவர் முறியடிப்பார். ஆமென். உங்க குடும்பத்தில் ஏதாச்சும் பிசாசின் கட்டு இருக்கா? பாடும் போதே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும். ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோமா? 1 2 3 4 கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, ஜம்ப் பண்ணுவோமா? எல்லாம் கிருப. லைட்டா ஜம்ப். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. லைட்டா ஒரு மைல்டு ஜம்போட குதிங்கால் மட்டும் 2 குதிங்கால் தூக்குங்க லைட்டா. 1 2 1 2 கிருப கிருப. முடிஞ்சவங்க ஜம்ப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடும் போதே உற்சாகம் பாடுவோம். ரெடியா? கோயர் டீம் ரெடியா? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணணும். உங்களை பார்த்து அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. 1 2 3 ஸ்டார்ட். கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப.
ஹல்லேலூயா. கிருபைன்ற வார்த்தையில பெரிய ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். பைபிளில் ஒருத்தன் 10 கட்டளையும் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஏசப்பாட்ட போய் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்ட்டு பெருமையாக பேசுகிற மாதிரி ஒருத்தர் ஏசப்பாட்ட சொல்கிறாரு. அப்போ இன்னொரு கட்டளை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிச்சுடுற, அதை செஞ்சுட்டு கொண்டு வா அப்படின்ட்டு. போனவன் திரும்பி வரவே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் பெருமையாக பேசக்கூடாது. ஆண்டவரே தப்பு செஞ்சது உண்மைதான், என்னை மன்னிங்க, என்னை திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போகணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி பரிசுத்தமாக இருக்க இயேசுவால் மட்டும்தான், அவர் தான் எல்லாத்துக்கும் பார்த்துட்டார். நம்ம எல்லாம் பாவிக தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மூலமாக நீதிமான்களாக நம்ம மாறி இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். ரெடியா? பாட்டு எடுத்தாச்சா? அக்கா கவலைப்படுறாங்க, நாகலட்சுமி அக்கா பாட்டு இல்லைன்ட்டு. இருக்கா பாட்டு? ஒன் டைம் பாடி முடிச்சிருவோம். 1 2 3 ஸ்டார்ட். கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. சூப்பர். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. வெரி குட். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆட ஆசையா இருக்கவங்களும் ஆடுங்க தாராளமா. நம்ம சர்ச்சில் எதுவும் சொல்லவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துறோம், வேற நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. 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 எனக்கு ஒரு பாட்டியம்மா முன்னாடி ஆடினா இன்னும் சந்தோஷமா இருக்கும். யாராச்சும் ஒரு ஆள் வரீங்களா? பாட்டியம்மா நீ வரீங்களா? முன்னாடி வாங்க. ஒரு பாட்டியம்மா வாங்க. யாராச்சும் ஒரு ஆள் வாங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. நியூ இயரை நம்ம சந்தோஷமா தேவனுடைய சந்ததியில் சூப்பராக ஆடுறாங்க. அதான் அவங்க கூப்பிட்டேன், அவங்கள பார்த்து தான் கூப்பிட்டேன். அதான் பார்த்துட்டேன் நான் டான்ஸ் ஆட. வாங்க வாங்க. சரி நம்ம வாங்க பாடுவோம். 1 2 3. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா ஒரு நிமிஷம். யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேணாம். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த கிருபை தான் ஏசப்பா காரணம் எல்லாத்துக்கும். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், நீர் விசாரிக்கிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கணும். யாரையும் பார்க்க வேணாம். தேவனை நோக்கி மட்டும் பார்ப்போம். அவரே எல்லா துதிகளுக்கும் பார்க்கிறார், அவரே எல்லா கணத்திற்கும் பார்க்கிறார். கர்த்தாவே நீர் வல்லவரே, நீ சுகம் தருகிற தேவன், நீர் பலன் தருகிற தேவன். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்வோம். உம்மாலே யாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு கர்த்தாவே. நீர் பெரியவர். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு மதிலையும் நாங்கள் தாண்டுவோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் தகப்பனே. ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்ப்போமா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்காருங்க. உங்க ஒவ்வொருவர் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். உங்க பக்கத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்க பக்கத்துல இருக்காரு.
ஹalleluya. அவரை நோக்கி பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, அவரை வரவேற்போமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரை நோக்கி பார்த்து வரவேற்போமா? ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில வாரும் என்று சொல்லி வரவேற்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கர்த்தாவே நன்றி தகப்பனே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்காருங்க. நீ யாரெல்லாம் அவரை நோக்கி உண்மையா கூப்பிடுறீங்களோ அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஏசப்பா எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தாவே எனக்குள்ளே வந்து ஆண்டவரே எனக்கு என் பலவீனத்தை நீக்கி போடுங்க, என் குடும்பத்தில் உள்ள கட்டுகளை நீக்கி போடுங்க. கர்த்தாவே எனக்கு சமாதானத்தை தாங்க. ரொம்ப நாளா மனசுல சமாதானம் இல்லாம இருக்கு ஏசப்பா, ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு ஏசப்பா அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவரை சொல்லி, ஏசப்பா எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க, ரொம்ப நாளா எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லைன்னு சொல்றீங்களே அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு சமாதானத்தை கொடுங்க,
நல்ல தூக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் பிரசன்னத்தினால உங்களை நிரப்புவார். அவர் நிரப்பும் போது எல்லா அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த நேரத்துல ஹல்லேலூயா. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே வல்லமையால் என்னை ஆளுகை செய்யும் கர்த்தாவே என்று சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுவோமா? உம் வல்லமையால் என்னை நிறைத்து சொல்லுங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க. கை வலின்னு சொன்னீங்களா, அவர் நோக்கி கூப்பிடுங்கக்கா. இயேசு உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இந்த நொடி பொழுதே சுகத்தை தருகிறார். அவரை நம்புங்க, கண்டிப்பா சுகம் கிடைக்கும். அவரை நம்புங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். யார்கிட்டயுமே சொல்லவே முடியல நினைக்கிறீங்களா, அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களை சுகப்படுத்த அவரால முடியும். என் பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியலையே நினைக்கிறீங்களா, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை தேற்றுவார். இயேசு உங்களை தேற்றுவார். அவராலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க, நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கர்த்தாவே நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லாம் கைகளை தட்டி அவர் நாமத்தை மையப்படுத்துவோமா? கர்த்தாவே நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பெரியதா இருக்கிறது தகப்பனே. இந்த நொடி பொழுதிலே உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்பி இருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.